பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்புடன் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரிசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போன் மங்கா வாழ்வழிக்கவே, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, மனுஷனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும், மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த லெந்து நாளில் நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிற இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரியிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த தேவனே ஏசப்பா, எங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றித்தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ரத்தம் ஆண்டவரே, விலையேறப்பெற்ற ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் அது தொட்டு ஆண்டவரை சுகம் கொடுப்பதாக ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையே நம்பிக்கிறவர்களை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த லெந்து நாளில் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
அலைச்சல்கள் அலைகிறது. ஒரு இடத்துல இருந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியாததுனால தான் அங்கும் இங்கும் நம்ம அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த அலைச்சலை தேவன் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அதை எண்ணி இருக்கிறார். அதை எண்ணி இருக்கிறார்னா கட்டாயம் அவர் அதை நீக்குவார். நம்ம வேலைக்காக உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த அலைச்சல்களெல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்னைக்கும் மாறாததாக இருக்கிறது. நம்ம வீணாக அலைய வேண்டியதில்லை. மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை இந்த நாளில் நான் உன்னுடைய அலைச்சல்களெல்லாம் எண்ணி இருக்கிறேன், உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், அது என்னுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதனால் அவர் எல்லாவற்றையும் நீக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்களோ, என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணமாக கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை நம்ம அறியாமல் தான் நம்ம வீணாக அலைந்து திரிகிறோம். நம்முடைய அலைச்சல்களுக்கு காரணம் ஆண்டவர் சொல்கிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லானாக. ஏன்னா அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இந்த அலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் நான் நீக்கி போடுவேன், அதை நான் எண்ணி இருக்கிறேன், அது என் கணக்கில் இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோவான் 14:16 சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவரை நம்ம அவருடைய வழியில் நம்ம செல்லும் பொழுது நம்ம அலைச்சல்கள்லாம் வீண் அலைச்சல்களாக இருக்காது, அது பிரயோஜனமாக இருக்கும். பிலிப்பியர் 2:6-7 நமக்கு சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனுஷ சாயலானார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால் தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி இருக்கிறார். அந்த நாமத்தில், அந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் சம்பூர்ணமாக தருவார். உங்களோட அலைச்சல்களெல்லாம் அவர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. உன் கவலைகளெல்லாம் என் மேலே வச்சுடு, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்லாம் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 2:1 சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் உலகத்தை ஜெயித்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டாலும் உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அந்த மரணத்தை ஜெயித்த தேவன் இன்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதையெல்லாம் அவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம அவருடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். என்னென்ன தேவைகளோ அதை அவர்கிட்ட சொல்லணும், மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்ம மனுஷனை நம்புறதுனால தான் அவன் நீங்கள் அங்கே வாங்க, இங்கே வாங்க, எந்த ஆளை பார்க்க வாங்க, இவ்வளோ பணம் தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வீணா செலவுகள், அலைச்சல்கள், அப்படியே நம்ம உலகத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, வீடு கட்டணும், அப்படியெல்லாம் நம்ம அலைந்து திரிகிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ வீணா அலையாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீது எவ்வளவோ அலைச்சல் அலைஞ்சான். எதற்காக? கோலியாத்தை கொன்றான். கோலியாத்து பெலிஸ்தர்லேருந்து ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு இருந்தான். அவன் 6 அடி உயரமும் 6 முழ உயரமும் 1 ஜான் உயரமாக இருந்தான். அவ்வளவு உயரமான அந்த கோலியாத்தை எல்லாரும் கண்டு பயந்தாங்க. ஆனால் தாவீது என்ன சொன்னான்? நான் கரடி, சிங்கம் எல்லாம் ஆட்டை பிடிக்க வரும்பொழுது, ஏன்னா அவன் ஒரு மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்க அந்த கரடி, சிங்கத்தெல்லாம் நான் வாயை கிழிச்சு போட்டுட்டேன், அதனால் நான் எனக்கு இவனை எதிர்க்க முடியும், இவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவன் கூழாங்கல்ல தான் எடுத்துகிட்டு வந்தான். 5 கூழாங்கல்ல எடுத்துகிட்டு வந்தான். ஒரு கூழாங்கல்னால
அந்த அவன் வீசும் பொழுது அது நெற்றியில் பட்டு உடனே அவன் மல்லாக்க விழுந்து மரித்து போனான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றிக்கு காரணமாக யார் இருந்தா? தாவீது இருந்தான். ஆனால் அந்த தாவீதை வந்து எல்லாரும் பாடினாங்க. ஸ்திரீகள்லாம் எப்படி பாடினாங்கன்னா, தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சவுலுக்கு வந்து எரிச்சல் உண்டாயிற்று. அப்போ இவன் வந்து இனிமேல் ராஜாவாயிருவானோ, இவனை ராஜாவாக்கிடுவாங்களோ, அப்படி ஒரு பொறாமையில் அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ அவன் வந்து முயற்சி பண்ணான். ஆனால் அவனுடைய முயற்சிகள்லாம் தோல்வியாக இருந்தது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நமக்கு கர்த்தர் தான் பலன், நமக்கு அவர் தான் கேடகம், அவர் தான் கோட்டை, என்னுடைய ரட்சணிய கோட்டை அப்படின்னு சொல்றாரு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அவருடைய நிழல்ல, அவருடைய செட்டைக்குள்ள நம்ம அடைக்கலமா இருந்தோம்னா நம்ம ஒருத்தரும் ஒன்றும் தொட முடியாது, எந்த சத்ருவும் நம்மளை தொட முடியாது. அப்படி தாவீது ராஜா வந்து எல்லா பிரச்சனைகளையும் அவன் வந்து மேற்கொண்டான். ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லா அலைச்சல்களையும் எண்ணி இருக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதே போல் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் கேட்பார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தை தான் அவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கணும். உலகத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து மாயை. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் நிலையானது இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிலையானவர். 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று வந்து கேட்டுக்கு போகிற வழி. இந்த ஜீவனுக்கு போகிற வழி வந்து எப்படி இருக்கும்னா இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கும். அதில் தான் நிறைய பேர் போவாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்குல்ல. உலக காரியங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நல்ல சம்பூர்ணமாக சமாதானமாக நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் அவங்களுக்கூட பேசுவார். அப்படியெல்லாம் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் வந்து அவங்கள வஞ்சித்தான். ஏவாளை, இந்த பழத்தை நீங்கள் புசிக்க மாட்டீங்களா? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்பான். அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை தான் நாங்கள் புசிக்கக்கூடாது. ஐயோ, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை என்னதென்று அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையை நம்பினா அந்த பழத்தையும் பார்க்குறதுக்கும் அவ்வளவு அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப கண்களுக்கு இனிமையாக இருந்தது. அவங்க புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. அப்படி இருந்த உடனே அவள் அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அது நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே விரட்டப்பட்டாங்க. இந்த கர்த்தரோடு இருந்த அந்த ஐக்கியத்தை அந்த பிசாசு என்ன செய்துட்டான்? பிரிச்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரிவினைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சத்துரு தான். எப்போவுமே நம்ம வந்து ஒற்றுமையாக ஆண்டவரோடு இருக்கிறத அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்படியாவது தன் பக்கம் மக்களை இழுத்து கொள்ளணும்னு சொல்லி அவன் வந்து எப்படியாவது பிரயாசப்படுவான். அப்படி நாம் அழகை காட்டி அப்படி இச்சையை தூண்டி, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதான் நடக்கும். அவன் வந்து கடைசியில் மரணத்தில் தான் கொண்டு விடுவான். அதனால் நம்ம வந்து சாத்தானுக்கு செவி கொடுக்கக்கூடாது. எபேசியர் 4:27, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, இங்கே வந்து பிசாசுக்கு இடம் கொண்டாதிருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன்னா பிசாசு வந்து பிரிவினையை உண்டாக்குகிறவன். நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவனுடைய வலையில் நம்ம சிக்காமல் உலகத்தின் ஆசை இச்சைகளை நம்ம வந்து அதை வந்து சீப்போ அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா அப்படி தான் சாத்தான் வந்து நம்ம அவன்கிட்ட கொண்டு போவான். அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் நமக்கு வந்து அதற்கு பலன் தர வேண்டும். ஏசாயா 9:6 சொல்கிறது, அவருடைய நாமம் வந்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்ட நல்ல நாமமுள்ள தேவனை நம்ம வந்து விட்டு உலகத்தின் பின்னால் நம்ம போனோன்னா அதனுடைய முடிவு வந்து மரணம்தான்.
நரகத்துக்கு தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். சங்கீதம் 18:29 சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரால் தான் நம்ம வந்து எந்த கடினமான காரியத்தையும் செய்ய முடியும். நம்ம மனுஷனை நம்பினோன்னா வீணான அலைச்சல்கள் தான் வரும். எஸ்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமான் அவங்களுக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாக, எஸ்தர் யூத ஸ்திரீ, அதனால் அது வெளியில் யாருக்குமே தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது. அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவி தான் யார்? எஸ்தர் ராஜாத்தி. இந்த எஸ்தர் ராஜாத்தி கிட்ட மொர்தெகாய் தான் அவளுக்கு தாய் தகப்பன் கிடையாது. அதனால் மொர்தெகாய் அவன் சகோதரன், அவன் தான் என்ன செய்தான்? அவளை வளர்த்து வந்தான். இந்த ராஜ பதவிக்கும் அவன் தான் பிரயாசப்பட்டான். ஆண்டவர் அவளை அவ்வளோ தூரம் உயர்த்தி இருந்தார். ஆனால் நம்முடைய ஜெபத்தினால தான் அதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும். ஜெபத்தினால விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு, கடன் பிரச்சனை, பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் சரீரத்தில் வியாதி, இப்படியெல்லாம் நீங்கள் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளோடு இருக்கீங்களா? ஏசு கிறிஸ்து மாறாதவர். ஏசு கிறிஸ்து மாறாதவர். உலகம்லாம் மாறிடும், உலக மனுஷர்கள் மாறிடுவாங்க. மாறாத தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் உறுதியாய் பற்றி கொள்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை தருவேன் என்று சொல்கிறார். இந்த எஸ்தர் ராஜாத்தி யூத ஸ்திரீன்னு தெரியாது. இந்த மொர்தெகாய் அந்த வாசல் காவலாளனாக இருக்கிறான். ஆமான் பெரிய பதவியில் இருக்கிறான். அந்த ஆமான் எப்படியாவது இந்த யூதர்களை நம்ம கொலை செய்திடணும், கொன்று விட வேண்டும் என்று சொல்லி ராஜா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டான். ராஜாவும் சரின்ட்டாரு. அப்புறம் தான் எஸ்தர் மொர்தெகாய்கிட்ட சொல்கிறான், நான் 3 நாள் என் தாதிமாரோடு சேர்ந்து நான் உபவாசம் பண்ணுறேன், இரவும் பகலும், நீங்களும் அதே போல் உபவாசம் பண்ணுங்க. அந்த உபவாச ஜெபம் ராஜாவோட உள்ளத்தை அசைத்தது. அவருக்கு ஒரு நாள் நித்திரையே வரல. அந்த நித்திரை வரலன்னொன்னே வம்ச வரலாறு இந்த நடபடி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்கிறாரு. அப்போ இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் என்ன செய்தாங்க? அவரை கொலை செய்யணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அதை மொர்தெகாய் சொல்லிட்டான். அது நிமித்தம் அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நம்ம அவனை ஏதாவது உயர்த்தணுமா, அவனை கனப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்படிலாம் செய்யலை ராஜாவே அப்படின்னு சொன்ன உடனே ஆமானை கூப்பிட்டு, நான் கனப்படுத்துகிற மனுஷனை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா ஆமான் சொல்கிறான், அவருடைய மோதிரத்தை அவனுக்கு போடணும், அவருடைய ரதத்தில் அவனை ஏற்றணும், அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கணும், அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, என்னை தவிர யாரை ராஜா கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அவ்வளோ சொல்லிட்டான். அப்போ நீ சொன்னதில் ஒன்று கூட தவறாமல் நீ அவனை அந்த ரதத்தில் ஏற்றி கொண்டு என்னுடைய மோதிரத்தையும் போட்டு என்னுடைய வஸ்திரத்தையும் போட்டு அவனை நாடு முழுவதும் கொண்டு போய் கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உபவாச ஜெபம். உபவாசத்தோடு அவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்க பண்ணினார். அவனையும் அவன் மூலமாக சத்துருவே அவன் ஆமான் மொர்தெகாய்க்கு ரொம்ப சத்துருவாக இருந்தான். ஏன்னா அவன் வரும்பொழுது இவன் எழும்பலை, எல்லாரும் என்ன மரியாதை பண்ணுறாங்க, என்ன மரியாதை பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் 50 முழ உயரமான தூக்கு மரம் வச்சுருந்தான். கடைசியில் அந்த ஆமானை தான் அந்த 50 முழ உயர தூக்கு மரத்தில் போட்டாங்க. அவனுடைய குடும்பம் முழுவதையும் அழிச்சிட்டாங்க. என்ன நினச்சாங்க? யூதர்களை அழிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் காரியம் மாறுதலாக முடிந்தது. அதுக்கு காரணம் ஜெபம். நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்முடைய சத்துருக்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு உபவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல் அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா தேவாலயத்தில் போய் என்ன செய்தா? தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளெல்லாம் ஊற்றிட்டா. ஏன்னா அவளுடைய சக்களத்தி அவ்வளோ தூரம் படுத்தினா. அவள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. அவளுடைய கணவன் சொன்னால், ஏன் உனக்கு நான் 10 குமாரரை போல பார்க்கலும் நீ எனக்கு அதிகம், அதனால் நீ கவலைப்படாத, ஏன் அழுறா அப்படின்லாம் சொல்லி அவனை ஆனால் அவள் ஆறுதல் அடையலை. ஆண்டவர் அவள் மூலமாக சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை பிறக்கிறதுக்கு கிருபை செய்தார். அப்படி நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது பிள்ளை இல்லாத அந்த தன்மையும் ஆண்டவர் கர்ப்பமே ஆகாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும்
ஆண்டவர் கற்பம் தரிக்க கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா யாக்கோபுகிட்ட ராகேல் சொன்னா, எனக்கு பிள்ளைய கூட இல்லைன்னா நான் சாகுறேன் அப்படின்னு சொன்னான். நான் தேவனா, கற்பத்தை யார் அடைச்சிருக்கிறது? தேவன் அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவ ஜோம் பண்ணியிருப்பா. அதன் நிமித்தம் ஆண்டவர் என்னை நிந்தே நீக்கினார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டாள். அந்த முதல் பிறந்த குமாரனுக்கு இன்னொரு குமாரனை எனக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி அவள் அவ்வளோ விசுவாசத்தோடு இருந்தா. பிரியமானவர்களை அப்படிதான் பென்யமீனை அவள் அடுத்தால பெற்றெடுத்தா. ஆண்டவர்கிட்ட நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். முழு அன்போடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலுக்கு இறங்கி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நிச்சயமாக செய்வார். அதே போல் நீங்கள் கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களை தான் அவர் என்ன செய்தார்? போஷித்தார். ஆனால் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறையா எடுத்தார். அப்போ அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன்! இன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு முறை இயேசுவை சொல்லுவாங்க, உங்களுடைய போதகர் வரி செலுத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லி பேதுருட்ட கேட்பாங்க. ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிட்டு, ஆண்டவர் மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அதனால் யார்கிட்டையும் இவன் எப்படி அவன் எப்படின்னு ஆண்டவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவன் பேதுருக்கிட்ட அந்த வரி வாங்குறவன் கேட்டான். உடனே அவர் இங்கே இயேசுகிட்ட சொல்ல வர்றதுக்குள்ளே ஆண்டவரே சொல்லிடுவார். பிள்ளைகள்கிட்ட வாங்குறாங்களா, அந்நியர்கள்ட்ட வரி வாங்குறாங்களா? பிள்ளைகள்கிட்ட தான் வாங்க மாட்டாங்க, அந்நியர்கள்ட்ட தான் வாங்குவாங்க. அப்போ நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம யாருக்கும் இடர்லாம் இருக்காமல் நீ தூண்டில் போட்டு முதல்ல பிடிக்கிற மீனை வாயை திறந்து பாரு, அதுக்குள்ளே என்ன இருக்கும்? வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்கும் உனக்கும் வரி செலுத்திரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர்! அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய வருமானம் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதில் வீணான மருத்துவ செலவுகளோ வீணான அலைச்சல்களோ எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய கடன்களை அடைக்க தேவன் ஆண்டவர் கிருபை செய்வார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கை நம்பி நம்ம ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக நம்பிக்கையோடு இருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நான் பிஎட் சென்னை சென்ட் கிறிஸ்டோபர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா அந்த நவம்பரில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாவும் இல்லை. அப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு அதுக்கப்புறம் சம்பளம் இருக்காதுல்ல நவம்பருக்கு அப்புறம். அப்போ எனக்கு ஃபீஸ் கட்டணுன்னா அம்மா அனுப்ப முடியலை. நான் ஒவ்வொரு நாளும் போய் எனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கான்னு பார்ப்பேன், ஒன்றும் இருக்காது. அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய, கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸில் கூப்பிட்டு விடுவாங்க, இன்னும் கட்டலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு பதில் எழுதியிருந்தாங்க, இப்படி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு சம்பளம் இல்லை, நான் கொஞ்ச நாளில் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. உடனே நான் மொட்டை மாடியில் போய் ஒரு டேங்க்கு கீழே தான் நிழல் உண்டு, அதுக்கு கீழே போய் படுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால் நீர் எப்படியாவது என்னை இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். என்னை எல்லா இடமும் தேடி இருக்காங்க. தேடி வந்தாங்க. கடைசியில் உங்களை ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அங்கே போன உடனே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணத்தில் அவங்க ஃபீஸை எடுத்துகிட்டு மீதி பணத்தையும் என்கிட்ட தந்தாங்க. எவ்வளோ அற்புதமான தேவன்! ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அவர் பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக தான் இருந்தது. அதில் தான் இவ்வளோத்தையும் நம்ம சிருஷ்டித்து கடைசியில் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. அதனால் நம்ம அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். புதிய உறுப்புகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும்? காத்து கொள்ளும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால் தேவன் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு தருவார்
அவர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ படிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் வந்து படிக்கிறதுலாம் எனக்கு மறந்து போயிடுது, நான் எப்படி பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா எப்படின்னு எனக்கு தெரியலையே, எனக்கு நல்ல மார்க் கிடைக்குமா, நான் நீட் எக்ஸாமுக்கும் பிரயாசப்படுறேன், எப்படி ஆகிலும் நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் வந்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறதுல வேண்டிக் கொள்கிறதும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 66:18 பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இப்போ நம்ம அக்கிரம சிந்தை நம்ம உள்ளத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் எது இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு செவி கொடுக்க முடியாது. அதனால் 1 யோவான் 1:7 சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்படணும்னு சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தையெல்லாம் நான் பாவமே செய்யலையே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யலைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரை பொய்யராக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க. ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி விளக்குன அந்த கனியை அவங்க புசித்ததுனால பாவம் செய்தாங்க, கீழ்ப்படியலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல், ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு வந்து காணிக்கை கொண்டு போனாங்க. ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கலை. உடனே அவனுக்கு எரிச்சல் உண்டாகி காயின் வந்து ஆபேலை கொலை செய்தான். அப்படி பாவம் ஒன்னொன்னா பெருகிட்டே போயிட்டுது. தாவீது ராஜா சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ நம்மெல்லாம் பிறக்கும்போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். அதனால் நம்ம வந்து மறு ஜென்மம் எடுக்கணும், மறுபடி பிறக்கணும். யோவான் 3:3 சொல்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ராஜ்யத்தை காண்றது கூட நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் பிறக்கணும். அதான் ரட்சிக்கப்படுற அனுபவம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம பாவங்களை மறைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும்னு சொன்னாலே, நீங்கள் சிறு வயதிலிருந்து என்னென்ன பாவம் செய்தாங்களோ, ஒரு சின்ன பொய்னாலும் களவுனாலும் எல்லாமே என்னதான் பாவம் தான். அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் காட்டுவார். அதை நம்ம அறிக்கையிட்டோன்னா ஆண்டவர் வந்து பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் இரக்கம் தயை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம எப்பேற்பட்ட பாவம், என்ன மனுஷனால் அதை மன்னிக்க முடியாது அப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் கூட அதை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த பரிசுத்த இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார். கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களை மனசில் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு என்ன குறையோ ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. ஆண்டவர் வந்து உபவாசத்தோடு நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்புறம் வந்து நம்ம வேதத்தை நன்றாக வாசிக்கணும். வேதத்தின் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது, அதை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடும்போது நிச்சயமாக நம்ம விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா, கேட்ட சத்தியங்களை நீர் ஆண்டவரே ஏசப்பா அவங்க கேட்டிருக்கிறாங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்களுடைய வீணான அலைச்சல்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே தாவீது ராஜாவை ஆடை மேய்த்தவனை ஆண்டவரே அரசனாக்கினீரே ஆண்டவரே, அதே போல இவங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. என்னென்ன குறைவோடு இருக்கிறாங்களோ அந்த குறைவுகளையெல்லாம் நீக்கி உம்முடைய நாம மகிமைக்கென்று அவர்களை ஆண்டவரே சாட்சியங்களாக எடுத்து நிறுத்துங்கப்பா. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. கேட்கிற விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.